இந்த பச்சை பட்டாணி கூட கொஞ்சமாக திருகுன பன்னீரை சேர்த்திக்கலாம். ஸ்டப்பிங் வச்சு இப்படி நல்லா உருட்டி விட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட வேண்டியது தான். என் பையனுக்கு இந்த பச்சை பட்டாணி பிடிக்காது, அதனால் அந்த டேஸ்ட்டை மறைக்கிறதுக்காக பண்ணிடலாம். இப்போ லஞ்சும் பேக் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. சிம்பிளான ஒர்க்காக போயிடுச்சு இன்னைக்கெலாம். கிரிப்பர்ஸ் தான், ஒரு எல்லோ கலரில் அப்படி கொத்து கொத்தா பூ பூக்கும். அந்த பூவோட பேர் நம்ம ஆளுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது, போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கோவிலாக போய் தொட்டில் கட்டியிருக்கிறேன். நான் அவ்வளோ நானும் உள்ள ஆட்டி ஆட்டி உள்ள இடத்த இறங்கிட்டே எங்கேயாச்சும் கொண்டு போய் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். மேல்காட்டுக்கு தாங்க வரலான்னு வந்தேன். அந்த குருவிங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துதுங்க பாருங்களேன். இது என்ன குருவியே தெரியல, ஆனால் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு கத்துதுங்க. சண்டை பண்ணிக்கிட்டே ஓடிடுச்சுங்க. இன்றைக்கி விகாஸோட லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் தாங்க கொடுக்க போகிறேன். அது ரொம்ப பிடிச்ச லஞ்ச் தான் கொடுக்க போகிறேன். சப்பாத்தி தான், அது ஸ்டஃப்டு சப்பாத்தி கொடுக்க போகிறேன். க்ரீன் பீசஸ், இந்த பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை பட்டாணியை ஸ்டஃப் பண்ணி தரலான்ட்டுக்கிறேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு தகுந்தபடி ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை தான் ஸ்டஃபிங்காக வச்சு இன்றைக்கி சப்பாத்திக்கு கொடுக்க போகிறேன். நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த அரைச்ச விழுது எடுத்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பிரட்டி விடலாம். கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். நான் அப்படியே பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானதும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதுங்க. நான் இது கூட கொஞ்சம் திருகின பன்னீர் சேர்த்திக்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் இப்படியே கூட சேர்த்து சப்பாத்தியில் வச்சு சுட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக சப்பாத்திக்கு சைடிஷ் நம்ம செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. சைடிஷே தேவையில்லை, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால சைடிஷ் கொடுத்து விடலான்ட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம், எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி குக்கரில் வைக்கிறது தாங்க. ஒரு 5-6 முந்திரி போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வரமிளகாய், நான் காஷ்மீரி சில்லிங்கிறதுனால ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இந்த பச்சை பட்டாணி கூட கொஞ்சமாக திருகுன பன்னீரை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கலந்து வச்சுட்டோமாக்கா நம்ம சப்பாத்தி கூட வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தக்காளி பாருங்கள், சூப்பராக நல்லா குக்கரில் விசில் விட்டேன். சூப்பராக விசில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சிக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே போட்டு வதக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியில். இது கூட நம்ம உப்பும் போட்டாச்சு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அரைச்சிடலாம். காலையில் டைம் செய்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டிஃபன் ஐட்டங்கள். ஒரு வானல் வச்சாச்சு. இப்போ அரைச்ச அந்த தக்காளி விழுதை ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் குண்டு நாப்பில் ஊற்றிருக்கிறேன்.
அப்போ தான் எண்ணெயிலே நல்லா வெந்து வருங்க. அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா அப்படியே பிறண்டு வரட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். பச்சை வாசமெல்லாம் இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க. தக்காளி சட்னி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு மட்டும் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வந்து எண்ணெயில் கடுகு போடாமல் விட்டேன். நீங்கள் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு அப்புறம் தக்காளி ஊற்றிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியாங்க? நான் அது மறந்ததுனால இப்போ தாளிப்பு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு விகாஸ் தம்பிக்கு. அடுத்ததாக நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை தானியத்தில் தோசை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தோசையும் சுட்டுடலாம். அதுக்கு வந்து சட்னி அரைச்சிருக்கேன் காலையில். தோசைக்கு சட்னி பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இதே போதும். இப்படியே நம்ம விட்டுறலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இது சட்னிக்கு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து மாவுக்கு வந்து தேவைப்பட்டால் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். நான் சும்மா வெறுமனேவே இப்போ தோசை சுட்டு தரலான்ட்டு இருக்கேன். இது வந்து காலை டிஃபனுக்கு தானிய தோசையும் சட்னியும். சரிங்களா? ஓகே, 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. சப்பாத்தி சுட ஆரம்பித்தாச்சு. இது மாதிரி வந்து நல்லா சப்பாத்தி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுக்காண்ட ஸ்டப்பிங் வச்சு இப்படி நல்லா உருட்டி விட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி உருட்டி விட்டு சப்பாத்திக்குள்ளே நீங்கள் எதை வச்சு கொடுத்தீங்கனாலும் இந்த பசங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா நெய் விட்டு 2 பக்கமும் நெய் போட்டு நம்ம ஒப்புடு சுடுறோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். இதை வெறுமனே நீங்கள் கொடுத்தாலும் சாப்பிட்லாம். ஏன்னா நல்லா காரம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து பன்னீர் எதுக்காக போட்டேன்னா, என் பையனுக்கு இந்த பச்சை பட்டாணி பிடிக்காது. அதனால் அந்த டேஸ்ட்டை மறைக்கிறதுக்காக பன்னீர் போட்டிருக்கேன். நீங்கள் வெறுமனே பன்னீர் போடாமல் வெறும் பச்சை பட்டாணி மட்டுமே போட்டு கூட சுட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு 3 சப்பாத்தி கொடுத்தமாவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தக்காளி சாஸ் ஊற்றிட்டேன். இது ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் சும்மா லைட்டாக தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறமேட்டு நம்ம சுட்ட சப்பாத்தி சுடுது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். அவ்வளோதான். இப்போ லஞ்சும் பேக் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. சிம்பிளான ஒர்க்காக போயிடுச்சு இன்னைக்கெலாம். அப்படியே அந்த காம்பு வந்து முழுகிற வரைக்கும் வைக்கணும். அதனால தான் இது வந்து கலக்கட்டும் தான் நோண்டலாம். அடி ஆழம் பார்த்து வச்சுட்டேன். இன்னும் கடப்பாரி எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நோண்டி உள்ள இறக்கி வச்சுடலாம். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பூச்செடி வைக்கலான்னு. இது கிரிப்பர்ஸ் தான். ஒரு எல்லோ கலரில் அப்படி கொத்து கொத்தா பூ பூக்கும். அந்த பூவோட பேர் வந்து சொல்கிறேன் நான். கேட்ஸ் கிளாவ் கிரீப்பர் அப்படின்னு ஒரு பேருங்க அதனோட பேர். ஒரு 3 செடி மறுபடியும் வாங்கியிருந்தேன். அதுதான் இது ஒரு செடி. இது வந்து எல்லோ கலரில் பூக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் 2 செடி வாங்கியிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. அந்த அந்த மேலே வரது மூடி விட்டுருங்க. போதும் போதும் மூடி விடுங்க. இதாங்க நம்மளுடைய பீக்கங்கொடி. முன்னாடியே பந்தல் போட்டு விட்டுருக்குறேன். நல்லா பூ வைக்குதுங்க. ஆனால் வந்து இலையெல்லாமே எல்லோ கலரில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் நான் சாம்பல் போட்டு விட்டேன். சாம்பல் சத்து கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் சாம்பல் போட்டு விட்டேன். ஆனாலும் வந்து அந்த இலை கருப்பாகவே இல்லை, க்ரீனிஷாக ஆகலை. அதனால் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனுங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த காய்ங்க தான் இந்த காய்ங்க. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது காய். இவ்வளோ காய் நான் போய் பறிக்கவே இல்லை. நான் மேலே நம்ம துணிக்கடையிலே இருந்துட்டேன். திலகா இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துருச்சு அந்த அம்மா. திலகா வந்தோடனே வீடியோ எடுக்காமல் எதுக்கு பறிச்சுட்டு வந்த அப்படின்னு ஒரே சண்டைக்கு வந்துட்டா வர. அதனால் பறிச்சுட்டு வந்த காயவாது உங்ககிட்ட காட்டிடணும் அப்படின்னு கொண்டு வந்து காட்டியிருக்கா. அப்படி பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை எங்களுது.
பீக்கங்காயில் ஃபஸ்ட்டு அறுவடை இவ்வளோ காய் வந்திருக்கு. அடுத்த அறுவடைக்கு நாங்கள் செடியிலேருந்து பறிக்கும் போது எங்ககிட்ட காட்டுறோம். சரிங்களா? ஓகே திலகா. இன்னைக்கு பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயை தான் பொரியல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்மளுக்கு சேலம் முள்ளு கத்திரிக்காய் தான் இது. இது அப்படியே போட்டு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம், சப்ஜியாகவும் சாப்பிட்லாம். அப்படியே நாங்கள் நெய்லாம் ஊற்றி சாப்பாடு பொரியல் செய்யலை. நார்மலாக வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கி விட்டு தக்காளி போட்டு வதக்கினேன். கூட மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் போட்டோம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே காய் போட்டு பிரட்டியாச்சு. அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடைகளில் கிடைச்சிச்சுன்னா கூட வாங்கி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னாச்சு? அடுத்துதான் நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பீக்கங்காயை கடைஞ்சாச்சு பாருங்க. பீக்கங்காய் கடைசல், அவ்வளோதான். அப்புறம் கீரை, நம்ம மிளகு தக்காளி கீரை நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தது. இன்றைக்கி எல்லாமே நம்ம தோட்டத்து காய்கறி இதாகவே ஆயிடுச்சு. இந்த கொள்ளு ரசத்தை வந்து நிறைய பேர் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக நான் செஞ்சு காட்டுறேங்க. அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? ஏங்க, நமக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த அம்மாளுக்கு வந்து டெலிபதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லாமலேயே அங்கேருந்து காலைல தொங்கன்னு பைய தூக்கிட்டு இந்த சூப்பை வச்சு எடுத்துட்டு பைய தூக்கிட்டு வந்துச்சு. என்னம்மான்னு கேட்டால் சூப் வச்சேன் உனக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்குது. உண்மையாலுமே வந்து இதுதான் உண்மையா பாசங்கிறது. உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான வேலை செய்யும். எங்க இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது, போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. அதான் நீங்க போய் பாத்துட்டு வந்தீங்க அந்த அம்மா வீட்டுல போய் இல்லைன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த அம்மா அடுத்த நாளே பாருங்களேன் சூப் வச்சு எடுத்துட்டு வருது. இதுதான் கிராமத்துல இருக்கிறவங்களுடைய பாசங்கிறது, தெரிஞ்சுக்குங்க. டவுன்லயும் எல்லாத்துக்கும் பாசம்லாம் இருக்குது. பாசம் இல்லாதனால அங்க வேலை பலு அதிகமாகிறதுனால வெளிப்படுத்த முடியல. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்படிங்குது. இன்றைக்காவது நம்ம காக்கட்டான் பூவை பறிச்சிடலாம். எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இது காக்கரட்டான் பூ, இந்த வாசம் இல்லாத பூ தான் இந்த மாதம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் போல் இருக்குதுங்க. இந்த ஊர் பக்கம் வந்து நல்லா நீட்டமாக பூக்குது. அதனால் இத்தனை நாள் தான் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரியுதுல்ல. நல்லா பறித்து கட்டி வச்சுக்கலாம். சும்மா ஒரு 4 பூ இருந்தால் கூட போதும், அழகாக இருக்குது. இந்த ரோஸும் இதுவும் கலந்து கட்டலான்னா ரோஜா பூவும் பறிச்சுட்டு வந்துக்கிறேன். சாயந்தரத்தில் டைம் இருந்தால் பறித்து கட்டிடுவேன், இல்லைன்னா தான் பறித்து கட்ட முடியறதில்ல. பறிச்சுட்டு வந்த பூக்களை எல்லாத்தையும் அங்கேயே வாசப்படிக்கிட்டே வச்சு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன நினச்சேனாக்கா, ஊசி வச்சு அப்படி கோர்த்து அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் அப்படியே வச்சு கோர்த்து கட்டலாம் அப்படின்னு நினச்சேனுங்களா. ஆனால் வந்து எனக்கு அது டைமே இல்லை. சரி போ அப்படின்னு எப்பவும் போல் கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த கார்த்திகை மாதம் வந்தாலும் வந்துச்சுங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி வெறும் சாமி பாட்டே தாங்க, ஐயப்பன் பாட்டே தான் பாடிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வந்து லைவாக நாங்கள் பேசுகிறத போட முடியல. இல்லாட்டினா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அடித்த ஜோக்குக்கு என்ன சொல்லுவீங்களோ நீங்கள். அப்படி வந்து தலையில் பூ வைக்கவும் அப்படி ஒரு ஜோக் அடித்தார். அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து காப்பி ரைட்ஸ் வந்துருங்கிறதுனால தான் என்னால் போட முடியல. அப்பயே கட்டி அப்பயே அங்கேயே வச்சுக்கிட்டேன் தலையில். இன்னைக்கு வந்து எங்கள் தம்பியோட பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி போய் அவங்க வீட்டில் போய் அவனுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு கேக் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அவங்க வந்து கேக்லாம் வெட்டி கொண்டாடுறதுலாம் விரும்ப மாட்டான். அதனால் கேக்லாம் வெட்ட வேணாம், சும்மா கூட கொடுத்துட்டு இந்தடா தம்பி நீ கேக் சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? எனக்கும் என் தம்பிக்கும் வந்து 10 வருஷம் வித்தியாசங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அவன் பிறந்தான். அவன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கோவிலாக போய் தொட்டில் கட்டியிருக்கிறேன். நான் அவ்வளோ ஆசைப்பட்டு எங்கள் தம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டி அவ்வளோ விருப்பப்பட்டு பிறந்தவன் தான் எங்கள் தம்பி. எங்கள் தம்பி பிறக்கிற அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து வீட்டில் ரூம் பண்ணிக்கு தான் அவன் பிறந்தான்.
அப்போ வந்து அந்த தெருவே வந்து ஒரு சாக்லேட்டு அந்த இதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அவன் பிறந்துட்டான்னு சொன்னதும் எங்களுக்கு எங்கள் தெருவுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சாக்லேட் எடுத்து அப்படியே மேலே தூக்கி வீசி போட்டு எல்லாரும் தெருவில் இருக்கிறீங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக பிறந்தவன் தான் எங்கள் தம்பி. எல்லாருக்குமே தம்பினாவே ஒரு ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா எல்லா கஷ்டத்துலேயும் எங்கள் கூட நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டு பிறந்தவன் தான் எங்கள் தம்பி. அதனால வாங்க, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி தம்பி சென்டிமெண்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னை பார்க்க வரீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க, எனக்கும் இப்படி தம்பி இருக்குதுங்க, நாங்களும் இப்படித்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதனால நமக்கு தான் தெரியும் தம்பியோட அருமை இல்லைங்களா? வாங்க, அவனுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள், போய் நம்ம கேக் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஏ சகானா, உங்க அம்மா என்ன ஜாக்கெட் தைக்கிறாளா? சூப்பர். உன் ஸ்டடி டேபிள் இதாடி? வெளில உட்காந்து தான் படிச்சிருப்பியா? சூப்பர். கூப்பிட்றாங்க போடுவா. காலையிலேயே போய் அவனுக்கு விஷ் பண்ணணுன்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு போய் பார்த்தாக்கா தம்பி வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு சேலம் போயிட்டா. அப்படி சரி, அதனால தான் காலையில் விஷ் பண்ண முடியல. சரி, சாயந்தரம் விகாஸ் வந்ததுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணி சாயந்தரமாக போனோம் நாங்கள். ஓகேடா ஹாப்பி பர்த்டே மாப்ளே. ஏன்டா பர்த்டே அதான் பேண்ட்டை கழிச்சு வச்சேன். சட்டை இருக்குது. எத்தனை வயசு சொல்லக்கூடாதா? அதான் சொல்லக்கூடாது. 85 பா. வா, அப்பா கை பிடிங்க. எல்லாத்துக்கும் கை பிடிச்சு தான் வைக்கணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. போண்டா ஆனா வாயில ஊட்டணுமா? கண்ணு அந்த பூ பூ எடுத்து பூசில ஆமா பூசிட்டு ஓடிடுற. தேங்க்யூ. எல்லாம் அதே தான். வாங்கடா. பேப்பர் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, வாங்கிட்டு போன கேக்கை அங்கேயே வெட்டி ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுத்தாச்சு. கூட வந்து பப்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த பப்ஸையும் ஆளுக்கு ஒன்றா கொடுத்தாச்சு. நாங்கள் கேக் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். திடீர்னு தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம். சாயந்தரமாக வந்து கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு திடீர்னு தான் எடுத்துகிட்டு போனோம். அதனால் அவனுக்கு வந்து கட்டாயமாக இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பணியாரமும் செஞ்சுருக்கேன். வீட்டுக்கு வடா சாப்பிட்டு போவியான்னு சொல்லி சொன்னேன். அதனால் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தான். நிர்மலாவும் சகானாவும் வீட்லேயே சாப்பிட்டோங்க்கா வேணான்ட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.